இந்த உழவு சாமான்களும் வந்து 11 கிலோவுக்கு மேல இருக்கணும். இதான் வந்து ஒரு லோரி பிடிப்போம். பாடம் பிடிச்சா ஒரு ஐடியா எத்தனை கிலோ வருமானு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோல வந்து ஒரு கடை உண்டு போட போறோம். அதுதான் ஏதோ சேலுக்கு விக்கிறார்கள் மாதிரி வந்து பொருட்களை ஏம்பாச்சு கொண்டு இருக்கிறோமே. கல்வெனிச்சுகள் அங்கால தூளுகள் அங்கால சொல்லி அப்ப நாங்க ஒரு கடை ஒன்று திறக்கிறதுக்கு நாங்கள் சின்ன முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம்னு நாங்க சொல்லுவோம். அதான் இப்ப குறை கடையில் காணாதுன்றபடியால. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேண்டி எல்லாமே கூடுதலா இன்றைக்கு வேண்டிட்டோம்னு சொல்லலாமே. எல்லாமே வாங்கியாச்சு, கூடுதலா எல்லாமே வேண்டிட்டோம். இப்ப எங்க அனுப்ப போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் வீடியோக்கள் எடுக்கக்குள்ள நாங்கள் உங்களுக்கு போட்டிருந்தோம். ஜெர்மன்ல இருக்கிற என்ன பேர், ரோசாக்கா. ரைட், ரோசாக்காக்கு வந்து நாங்கள் இந்த அனுப்புறதுக்கான பொருட்கள் எல்லாமே வேண்டி வச்சுட்டோம். இன்றைக்கு ஃபுல்லா எல்லாம் கிளியர். அப்ப இன்றைக்கு ஜெர்மனுக்கு போப்பது, இன்றைக்கு ஜெர்மனுக்கு போகாது, இன்றைக்கு நாங்க கொண்டே அனுப்ப போறோம். எப்படியும் இது வந்து அந்த டிஹெச்எல் படியா அப்படியும் ஒரு கிழமைக்குள்ள அவைக்கு போய் சேரும். ஒரு ஸ்பீட் சர்வீஸ் தானே, நாங்கள் அதுல போட்டா தான் நல்ல ஸ்பீடா போயிடும்ன்றபடியா. அப்ப நாங்கள் ஏற்கனவே கொஞ்சமா வண்டி எல்லாம் வந்துட்டோம். அப்ப என்ன மாதிரி இது என்ன இது வந்து சாரி பிளவுஸ் எல்லாம் தச்சாச்சு. என்ன சாரி பிளவுஸ் எல்லாம் தச்சாச்சு. நாங்கள் அவங்க கவுனும் நாங்க எடுத்த நாங்கள் அப்ப இதெல்லாம் நாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அனுப்ப போறோம். என்ன அது வந்து அனுப்புற அந்த இடம் என்ன, அருள் குளோபலா, அது அங்கதான் நாங்க அனுப்ப போறோம். அப்ப நாங்க இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். என்னென்ன சொல்லி இதே சூப்பரா இருக்கு. என்ன விரும்பி கேட்டினா அவ ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தா அவ கேட்டபடியத்தான் வாங்கியிருக்கோம். அங்க இல்லையான்னு நினைக்க கூடாது, அங்க இருக்கு. ஒரு இடங்களுக்கு ஒரு மாதிரியான சாப்பாடு சுவையாவும் இருக்கும். இது வந்து ஆனா உண்மையா இந்த கல்பனிஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு, நல்ல ஒரு கடிக்கவும் வந்து நல்ல சாஃப்டா இருக்குது, சூப்பரா இருக்கு. நாங்களும் வேண்டி சாப்பிட்டு பார்த்தோம். நாங்கள் அப்ப உண்மையிலே நல்லா இருக்கு. இப்ப கல்பனிஸ் எல்லாம் வேண்டி வச்சிருக்கோம். அப்படியே என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப இந்த உழவு சாமான்களும் வந்து 11 கிலோவுக்கு மேல இருக்கணும். அப்ப ஒரு டவுட்டா இருக்குன்னா இவ்வளவு 11 கிலோ வருமோன்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்க? நாங்களும் நிறுத்து பார்க்கவும் இல்லை எதுவுமே. அப்ப 10 கிலோ குறைய இருந்தா எங்களுக்கு காசு வந்து ரேட் கூட. அப்ப 10 கிலோக்கு மேல, அதாவது 11 கிலோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காசு குறைவு. அப்ப எங்களுக்கு கடைசி வந்து 11 கிலோ இருக்கணும். இப்ப நாங்க நெருக்கக்குள்ள குறைஞ்ச ஒரு 10.5 கிலோ இருந்தா கூட டக்குனு 1/2 கிலோக்கு ஏதாச்சும் வேண்டி போடலாம். இதே ஒரு 3-4 கிலோ குறையுதுண்டா என்ன செய்யுது? அதான் பயமா கிடக்கு, என்ன செய்யணும். இல்ல கிட்ட வெயிட்ட பாக்கக்குள்ள எப்படியும் ஒரு 15 கிலோ வருமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கல்வனி சங்கால மடத்தல்ல கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. மற்ற பேசாண்ட வெயிட் இல்ல, மற்ற தூளுகளும் நல்ல வெயிட்டா தான் இருக்குமோ. தூளெல்லாம் திரிச்சு பேக் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ஒரு கடை. பாருங்க இதான் வந்து தூள். தூளெல்லாம் நாங்க எல்லாம் பேக்கெட் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். தூள் நல்ல வாசமா இருக்கு. இது எத்தனை கிலோ? இது வந்து 2 கிலோ. அவ ஒரு ஆள் தானே, அப்ப அவ கணக்கா தேவையில்லைன்னு சொன்னவா. அப்ப அதனால நாங்கள் வந்து 2 கிலோ சிரிச்சு வச்சிருக்கிறோம் ரெடி பண்ணி. இந்த பாக்கெட்டுக்குள்ள இருக்கவே நல்ல வாசம் வெளியில வருது. பாக்கெட்டுக்கு இருக்க வாசம் வருது. உண்மையாக அம்மா திரிக்கிற தூள் வந்து உண்மையாக ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டியா இருக்கும், ஒரு வாசமா இருக்கும். இப்ப இது ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க எடுத்து வைப்போம். ஒன்று எடுத்து வச்சுதான் நாங்களும் போகலாம். 5 மணிக்குள்ள கடையும் பூட்டிடுவீங்க. கடை பூட்டிடுவாங்க. ஜெரோமியும் நாங்க ஏத்தோம் டியூஷனுக்கு போயிட்டா முதல் இதை வைப்போம். இதை வைக்கணும். மற்றதுக்கு மேல வச்சா அதெல்லாம் உடைஞ்சிருமில்ல. இப்ப வெயிட் ஆனதான் நாங்க அடியில வைக்க போறோம். ஆனா இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, இப்ப நான் போய் கடை திறந்திருக்க இல்லையோ பார்க்கவும் இல்லை. எப்படியும் திறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். திறந்திருக்கேன் கூடுதலா. இதுல தூளை வைங்க. ரைட், அப்ப நாங்க தூளை வைப்போம்.
ரைட் தூள் அடுத்த இதை வைக்கணும் சொல்லுவாங்க சார் எது கருவாடை பார்த்து வச்சுடுவோம் ஓ கருவாடைண்ணா கருவாடை வைங்க கருவாடை ஐட்டத்தை வைப்போம் ரைட் ஒன்று ரெண்டு நல்ல கருவாடை பார்க்கவே ஆசையா இருக்கு பேக் தான் கொஞ்சம் காணாது போல பேக் தான் எங்கள் டைம் இருக்கு ஆனா பரவாயில்ல வெயிட் வருமாட்டா நினைக்கிறேன் இந்த கருவாட்டுலயும் கொஞ்சம் வெயிட் வேண்டி வச்சலாம் மறந்துட்டீங்க இப்ப கருவாட்டுலயே 4 பேக்கெட் போகுது கருவாட்டுக்கே பேக் சரி போல எனக்கு அடுத்தது மற்றது இது வைப்பேன் பாருங்க அடுத்த வந்து பாருங்க வத்தல் மிளகாய் பேக்கெட் என்ன சூப்பரா இருக்குது பாக்க பொரிச்சு சாப்பிட மணியா இருக்குமே இதெல்லாம் பேக் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பேக் பண்ணி இது நாங்கெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு அப்ப அவங்கள எத்தனையோ கிலோ வேணுவா நான் அதுக்குள்ள கொஞ்சம் வந்துட்டேன் அது வந்து வத்தல் மிளகாய் அப்படித்தானே எல்லாம் காஞ்சா எல்லாம் மோர் போட்டு செய்தபடிய இந்த காஞ்சா டக்குன்னு சுருங்கிடும் அந்த வெயிட் காட்டு அது கொஞ்சமா தானே இருக்கும் ஆனா அவ்வளவு முள்ளுக்கான இருக்கும் 200 மிளகாண்டா உள்ளுக்கான இருக்கும் என்ன அப்ப அடுத்தது வேற என்ன வைப்போம் வேற இத இந்த கல்பனிசை வைப்போம் என்ன இந்த ஐட்டங்கள்லாம் கூட அவங்க டீ பிளேண்டிக்கு கல்பனிசை வச்சுட்டு முடியுங்களா ஷாப்பிங் பேக்லயும் போடத்தான் போன ரைட் புரியுங்களா இந்த பிஸ்கெட் இருக்கு என்ன ஓ மற்ற அங்கால கஜான் பிஸ்கெட் இருக்குது அந்த கஜான் பிஸ்கெட் ஓ பாருங்க இது வந்து கஜான் பிஸ்கெட் இதுலயும் 1 அங்கால 2 பேக்கெட் 3 பேக்கெட் கஜான் பிஸ்கெட் 3 4 இது வேற கஜான் இல்ல இந்த குக்கீஸ் சொல்லி பிஸ்கெட் நைஸா இருக்கும் இது கஜான் பிஸ்கெட் கொஞ்சம் கிடைக்குது அவரப்பா இருக்கும் இது வந்து அதை விட ஒரு நைஸா இருக்கும் இது இதுவும் வைக்கலாமோ வைக்கலாம் கஜான் பிஸ்கெட்ல 5 அப்ப இதுல வந்து இல்ல 4 அப்ப இதுல வந்து 1 2 உங்கள 3 பேக்கெட் இது குக்கீஸ் பிஸ்கெட் சரி இவ்வளவு இதுல வைக்கலாம் என்ன இவ்வளவு இதுல வைக்கலாம் சரி இத கட்டொண்டு போடுவோம் நசிச்சா உடைஞ்சு போயிடும் போட்டு மேல ஷாப்பிங் பேக் இருந்தா ஆமா ஷாப்பிங் பேக் தான் ஷாப்பிங்குள்ள வைப்போம் இவ்வளவு அங்க போய் சேர்ந்தா தான் எங்களுக்கு நிம்மதி ஏன்னா அதான் பின்ன அவண்ட காய்க்கு சேர்ந்துட்டேன்னு சொன்னாதான் எங்களுக்கு மரம் நிம்மதியா இருக்குமே அது மட்டும் கிடைச்சிட்டு போய் சேர்ந்தானே பிரச்சனை இல்ல கிடைச்சிட்டு சொன்னா தான் ஒரு சந்தோஷமா இருக்கு அதுதானா ரைட் ஒன்றை பேக் பண்ணியாச்சு ரைட் இது சரி அடுத்ததா வந்து மடத்தல் பேக்கெட்டை வைப்போமா ரைட் அத தாங்க மடத்தல் பேக்கெட்ல 1 உங்கள 2 3 4 மடத்தல்ல 4 பேக்கெட் மடத்தல் 4 அடுத்ததா அப்படி வச்சுட்டு அடுத்த எது இருக்குது இது வந்து இதை வைப்போம் மிக்சர் பேக்கெட் 2 தானே அப்ப மிக்சர் வைப்போம் மிக்சர் 1 கிலோ மிக்சர் பேக்கெட் 1 பேக்கெட் அடுத்தது வந்து வடை பேக்கெட் என்ன பருத்துறை வடை எங்கட பருத்துறை வடை வந்து இப்ப ஜேர்மனுக்கு போப்பது தட்டை வடை இனி அடுத்தது வந்து பைட்ஸ் பேக்கெட் சரி நீ அடுத்ததா நாங்க வைக்க வேண்டியது வந்து பாருங்களை வந்து அரிதட் மற்றதாங்க இடியப்ப தட்டு வைங்கோ வைக்கலாமா இது மற்ற இது வைக்கல முக்கியமா அந்த பொரிவிலாங்காமா இதுல வைப்போம் அரிதட்டு வேற பேக் இருக்கு ஆனா இப்ப 2 நேரம் போய் தான் வரணும் போல அதானே வச்சுட்டு தான் வரணும் 2 நேரம் நாங்கள் போகணும் கொண்டு வச்சுட்டு தான் வரணும் இல்லாடி எதுவும்
பட்டா எதுவும் பிடிப்போமா? ஒரு லொரி பிடிப்போம். பாடம் எதுவும் பிடிச்சா ஒரு ஐடியா கொண்டு வச்சிடலாம். ஒரு லொரி கொண்டு பிடிச்சி விட்டா ஜோடியில உங்களை எஞ்சியை அனுப்பி விடலாம். சரி, அதான் நீத்து அப்ப இது அடுத்தது பாத்தீங்கன்னா நீத்துப்பட்டி. நீத்துப்பட்டிலே நிறைய கிடாது போல. அத ஒன்று மாவை வைக்கிறது பெரும்பா, புட்டை வைக்கிறது பெரும்பா. ரைட். வேற என்ன இருக்கு? அவ்வளவு வந்தா மற்ற இது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது மரச்சட்டு இருக்குது. அங்கால பாருங்க 2 சட்டை இருக்கு, அதாவது வீட்டு கவுன். ரைட். அங்கால இதுல வந்து சாரி இருக்கு. சாரினா தான் நான் தச்ச பிளவுஸ். என்ன அளவெல்லாம்? அளவாவா மெல்லிஸ் தானே. இப்ப அவன போட்டோ பார்த்தேன், நான் அப்ப ஒரு அளவா தச்சு விட்டேன். நான் இடம் போட்டுருக்கிறேன், இருக்குனா கொண்டா அடிப்பினன் தானே. அங்க ஒரு தடிக்கலாம் சின்ன தானே போடுற கஷ்டம். முக்கா கை வச்சு இதுல சுருக்கு வச்சு தச்சது. மெல்லிஸ் சின்ன பிளவுஸா இருக்கு. அந்த அறுதட்டு அதுதான். அப்ப இந்த உடுப்பை வைக்கணும். உடுப்பு வச்சா சரி. உடுப்பை வந்து நான் பாருங்க இந்த பேக்லயே வைப்பேன். அதுக்குள்ளே வைக்கலாம். இதுக்குள்ளே 2 கவுனையும் சாரி பிளவுஸ் எல்லாம் கிடாக்கு. அப்ப வைக்க போறேன். ரைட். நாங்களும் அப்படியே ஒன்றா வேண்டி அப்ப ரோசாக்கு அனுப்பணும்னு சொல்லி இன்றைக்கு தான் அந்த நாளாக வந்திருக்கு. இன்றைக்கு தான் எல்லாமே வேண்டி இன்றைக்கு தான் அனுப்பக்கூடிய மாதிரி கிடைச்சிருக்கு. இன்றைக்கு நாங்க கொண்டு அனுப்ப போறோம். எத்தனை கிலோ வருமாண்டு பாப்போம் முருகா. இது வெயிட் குறைவு, அது வெயிட்டா இருக்கு. வருமாண்ட 11 கிலோ. 11 கிலோ வரும். அப்படி வரும் வெயிட்டா தான் இருக்கு. என்ன அப்ப உடுப்ப மேல வச்சுட்டு அப்படியே பேக்ல கையில பிடிச்சு. சரி. இப்ப நாங்களும் வந்து எல்லாமே எல்லா ரோசாக்காக வாங்கின எல்லா சாமானையுமே வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க அனுப்புற கடைக்கு இப்ப போறோம். அப்படியும் வருமானு தான் நினைக்கிறேன். வெயிட்டா இருக்கு. இப்படி அப்படி இல்லாட்டி முதல்ல பார்த்து வண்டி போட்டு விட வேண்டியா. காணாடிக்கு காணாததுக்கு வேண்டி போட்டு விட வேண்டியா. மிக்சர் போட்டு விடுவோம். அப்ப நாங்க அந்த கடைக்கு போய் இதுல எத்தனை கிலோ நிக்குதாண்டே போய் பாப்போம். சரி, அப்ப அங்க போய் பாப்போம். சரி, அப்படியே அருள் என்றதுக்கு தான் நாங்க போட போறோம். படிக்கான புரித கடிதங்கள் பொதிகள் சேவை. சரி, அப்படியே வந்துட்டோம். உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல. எவ்வளவு என்ன மாதிரி என்ன ஒரு 20 கிலோக்கு மேலே என்றால் 2690. 10 கிலோக்கு மேலே என்றால் 2790. 100 ரூபா கூட. இப்ப எங்கடா 20 கிலோக்கு மேல வராது. எப்படியும் ஒரு 10 கிலோக்கு மேல இருந்தாலே பரவாயில்ல. காணும் எவ்வளவு 10 கிலோக்கு மேல எவ்வளவு? 2690. 2690 ரூபா. பாப்பா உங்க நேரத்துல எத்தனை கிலோ மெட்ட கட்டணும். அதான் கருவாடு தூள் எல்லாம் உள்ளுக்க போட்டாச்சு. இல்ல 2 கவுனும் ஒரு சாரி பிளவுஸ்.
களைச்சு போயிட்டு. பொறி விழாங்க கலசாசுக்கு கல்வாணிஸ் எல்லாமே உள்ள போட்டுட்டோம். இதுதான் பார்க்க போகிறோம் எவ்வளோ கிலோ வெயிட்ன்னு சொல்லி. $13,000 கிலோ பாப்பா. $36,200. 13 கிலோக்கு 36,200. சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே 13 கிலோ வந்துருக்கு. நாங்கள் நினைச்சோம் 11 கிலோக்கு மேலே வருமான்னு சொல்லி இங்கே வந்து நிறுத்து பார்க்கக்குள்ள 13 கிலோ தாண்டிட்டு எதிர்பார்க்கல. நல்லதாக போயிட்டு இந்த குறைஞ்சிருந்தாலும் இப்போ திரும்ப நாங்கள் அங்கங்கே ஏதாச்சும் முன்ன வேண்டி தான் போட்டிருக்கோம். அப்போ எல்லாம் சரியாக வந்தபடியாக நல்லதாக போயிட்டு இல்லாமல் 36,200 இல்லாமல் பரவாயில்லை. அப்போ நாங்களும் ஒரு பெரிய வேலையோடு எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இன்றைக்கு சந்தோஷமாக அவைகளுக்கும் போய் சேரணும். சந்தோஷமாக அவைகளுக்கு போய் சேரணும். அதோட இப்போ ஜெர்மனுக்கு வந்து ஸ்பீட் சர்வீஸ் இல்லைன்னு சொன்னினோம். நார்மல் சர்வீஸாக தான் இருக்காமா. நார்மல் சர்வீஸ்லாம் போகுமாமா. 3 வீக் ஆகுமா, 3 கிழமை ஆகுமா. என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாது. அப்போ 3 கிழமைக்குள்ளே போயிடுமென்னு சொன்னார். பரவாயில்ல 3 கிழமைன்னு சொல்கிறோம். அதுக்கு 2 ஓடிடும் மேலே குயிக்காக போயிடும். இனி அவையில் அவையோட கையில் எடுத்து கிடைச்சிட்டேன்னு சொன்னால் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த அவ்வளோ பொருட்களோட கையில் போய் சேருவானும். போகும் எப்படியும் கொஞ்சம் 3 கிழமை ஆகும். சரியா பார்த்தா நாங்களும் இன்றைக்கு ஒரு காணொலியாக போடுவோம்னு போட்டோம் நாங்கள். அப்போ நாங்களும் அப்படியே எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.